4/6/2025 புதன்கிழமை. இன்றைய காலை முரசு பத்திரிகையிலிருந்து செய்திகளை தொகுத்து வழங்கும் நான் என்கே கஜரூபன். இன்றைய காலை முரசு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளிவந்திருக்கிறது. சங்கு சைக்கிள் கூட்டு இன்று டக்ளஸுடன் பேச்சு, சபைகளில் ஆட்சி அமைக்க ஆதரவு கேட்டு என்று அந்த செய்தி தலைப்பு காணப்படுகிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் சங்கு சின்ன கட்சியும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்ன கட்சியும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியவற்றில் உள்ளடக்கிய தமிழ் தேசிய பேரவையும் கொள்கை ரீதியாக தங்களுக்கு இடையில் கூட்டு அமைத்து உடன்பாடு கண்டிருக்கின்றன என பகிரங்க அறிவிப்பு விடுத்துள்ள சூழ்நிலையில், மேற்படி தரப்புகள் உள்ளூராட்சி சபைகள் நிர்வாகங்களை கைப்பற்றுவதற்காக ஆதரவு கேட்டு ஈழமக்கள் ஜனநாயக கட்சி EPDPயின் தலைவர் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை இன்று புதன்கிழமை சந்தித்து பேசுகின்றனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து 6ஆம் பக்கத்தில் இவ்வாறு தொடர்கிறது. யாழ் சுன்னாகம் கத்தருடையில் புலட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தனின் இல்லத்தில் பெரும்பாலும் இன்று காலை இடம்பெறும் இந்த சந்திப்பில் EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் பங்கு பெற்றுவார் என தெரிகிறது. சித்தார்த்தனும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் என்னை தேடி வந்து எங்கள் யாழ் அலுவலகத்தில் சந்திக்க விரும்பினர். இல்லை, நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் என்று பதிலளித்து அங்கு சென்று சந்திக்க இருக்கிறேன். என்னவாயினும் அவர்கள் என் பழைய நண்பர்கள், எங்களுக்குள் தொடர்புகள் இருக்கின்றன தானே என்று டக்ளஸ் தேவானந்தா நேற்று முன்னிரவு தெரிவித்தார். இந்த சந்திப்பில் மேற்படி சங்கு சைக்கிள் கூட்டணியின் வேறு பிரமுகர்கள் பங்கு பெற்றுவார்களா என்பது தெரியவில்லை. கொள்கை ரீதியில் சங்கும் சைக்கிள் தரப்பும் ஒன்றிணைந்து விட்டமையால் சைக்கிள் தரப்பின் இணக்கத்தோடு உள்ளூராட்சி சபைகளின் நிர்வாகத்தை அமைக்க ஆதரவு கேட்கும் இந்த முயற்சியை சித்தார்த்தனும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் முன்னெடுக்கின்றனர் எனவும் கூறப்படுகின்றது என்று அந்த செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் சில முற்பக்க செய்திகளை நாங்கள் பார்ப்போம். யாழ் பல்கலை முன்றலில் இன்று கவன ஈர்ப்பு போர். குருந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட தமிழ் விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்ய கோரி, தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிப்புகளை உடன் நிறுத்த கோரி வலியுறுத்தியும் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஆக்கிரமிப்புக்கு எதிரான அந்த ஒரு போர் முன்னெடுக்கப்பட போகின்றது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. அது சம்பந்தமான விரிவான செய்திகளை பார்ப்போம். யாழ் பல்கலைக்கழக முன்றலில் இன்று புதன்கிழமை நண்பகல் 12 மணி அளவில் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற இருக்கிறது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த போராட்டத்தில் அனைத்து சகோதரர்களையும் பங்கேற்குமாறு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்திருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து காணப்படுகின்றது. மேலும் சில செய்திகளை முற்பக்க செய்திகளை நாங்கள் பார்ப்போம். புல்மோட்டையில் மீனவர் மீது கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதி என்று புகைப்படங்களுடன் செய்தி வெளியாகி இருக்கின்றது. அந்த செய்தியை தொடர்ந்து பார்ப்போம். திருகோணமலை புல்மோட்டையிலிருந்து மீன்பிடிக்க சென்றவர்கள் மீது கடற்படையினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் மீனவர் ஒருவர் படுகாயமுற்ற நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடற்படையினரின் அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான மீனவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் கடற்படை பேச்சாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது, அந்த பகுதியில் இடம்பெற்ற சட்டவிரோத மீன்பிடியை தடுக்க முயன்ற சமயம் பலர் தப்பிச் சென்றனர். இதன்போது கடற்படையினர் எச்சரிக்கை வேட்டுகளை தீர்த்தனர். இருந்தபோதும் அவரும் இலக்கு வைக்கப்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் உடனடி விசாரணைகள் இடம்பெறுகின்றன என்று பதிலளித்தார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. மேலும் சில முற்பக்க செய்திகளை நாங்கள் பார்ப்போம். முற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருக்கக்கூடியது அடுத்ததாக இரகசியம் பரகசியம் பகுதி. அதனை செய்தி தொகுப்பின் இறுதியில் நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது மேலும் சில செய்திகள். செம்மணி மனித புதைகுழியை நிரூபிக்கத்தக்க ஆதாரங்களை மன்றுக்கு சமர்ப்பிக்க உத்தரவு. நேற்றும் 2 எலும்பு எச்சங்கள் மீட்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. அங்கே புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அந்த செய்தியினுடைய விரிவை நாங்கள் பார்ப்போம். யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் மனித எலும்பு எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை மனித புதைகுழியாக அறிவிக்க கோரிய வழக்கில் நிரூபிக்கத்தக்க ஆதாரங்கள் அறிக்கைகளை நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி மற்றும் போலீசாருக்கு யாழ் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சிந்துபாத்தி இந்துமையான பகுதியை மனித புதைகுழியாக அறிவிக்குமாறு கோரி யாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை சட்டத்தரணி VS நிரஞ்சன் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை நேற்றே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அந்த பகுதியை மனித புதைகுழி என்று கூறுவதாயின் அதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் மற்றும் அறிக்கைகளை நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி போலீசாருக்கு நீதிவான் உத்தரவிட்டார். அத்துடன் அன்றைய தினம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கவும் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.
இதனிடையே செம்மணி சிந்துபாத்தி இந்து விமானத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை தொடர்ந்த அகழ்வு பணியில் ஓர் எலும்புக்கூடு முழுமையாகவும் மற்றொன்று பகுதியளவிலும் மீட்கப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் திங்கட்கிழமை வரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியில் 7 மனித எலும்புக்கூடு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. எழுமாறாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் இந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. சிந்துபாத்தி இந்து விமானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் மின் தகன மேடை அமைப்பதற்காக நிலத்தை தோண்டிய போது மனித எலும்பு எச்சங்கள் முதன்முறையாக மீட்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது என்று அங்கே மேலும் சில புகைப்படங்கள் வெளியாகி இருப்பதை அவதானிக்கப்படுகிறது. பிரதமர் பதவியிலிருந்து கரணியை மாற்றும் எண்ணம் அரசுக்கில்லை, அமைச்சர் நலிந்த அறிவிப்பு என்ற ஒரு செய்தி புகைப்படத்துடன் வெளியாகி இருக்கின்றது. மேலும் பயிர் சேதம் தொடர்பான மதிப்பீட்டு பணி ஆரம்பம். கடந்த நாட்கள் பெய்த கடும் மழை காரணமாக ஏற்பட்ட பயிர் சேதம் தொடர்பான மதிப்பீட்டு பணி ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக புகைப்படத்துடன் செய்தி வெளியாகி இருக்கின்றது. வடக்கு கிழக்கு வீட்டு நிர்மாணத்துக்கான நிதியை அதிகரிக்க அமைச்சரவை ஒப்புதல். இந்த செய்தியை தொடர்ந்து திரிபோசா உற்பத்திக்கு தேவையான சோளத்தை இறக்குமதி செய்ய ஒப்புதல் என்று புகைப்படத்துடன் செய்தி வெளியாகி இருக்கின்றது. இதன் மூலம் மேலதிகமான போசாக்கு உணவாக அமைக்கக்கூடிய கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் போசாக்கின்மையை போக்கும் வகையில் 6 மாதங்களுக்குட்பட்ட சிசுக்கள் மற்றும் 5 வயது குறைவான சிறுவர்களினுடைய போசாக்குக்கு ஏற்ற அந்த திரிபோசா மாவை உற்பத்தி செய்வதற்கு தேவையான 18,000 மெட்ரிக் டன் சோளத்தின் தேவையை நிறைவு செய்வதற்கு இறக்குமதிக்கான அனுமதி கிடைக்கப்பெற்றிருக்கிறது என்ற அந்த செய்தி விரிவு காணப்படுகின்றது. மேலதிக சேவைகளை வழங்க சாலைகளுக்கு புதிய பஸ்கள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்கிறார் ஜெகதீஸ்வரன் எம்பி என்ற ஒரு செய்தி அங்கே வெளியாகி இருக்கின்றது. பாடசாலை மாணவர்களுடைய புகைப்படத்துடன் அந்த செய்தி காணப்படுகின்றது. அவர்கள் பேருந்துக்காக காத்திருக்கின்ற புகைப்படத்துடன் குருந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட தமிழ் விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய், தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிப்புகளை உடன் நிறுத்து என்ற தலைப்பில் தமிழர் தாயகம் மீதான திட்டமிட்ட தொல்லியல் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக யாழ் பல்கலைக்கழக சமூகம் அணிதிரள்வது தொடர்பான விளம்பரம் அங்கே வெளியாகி இருக்கின்றது. மரண தண்டனை கைதியின் நிலை என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கத்தை நாங்கள் பார்ப்போம். பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி குமாரசாமி மற்றும் அவரது தாயார், சகோதரர், அயலவர் ஆகியோர் மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 5 இராணுவத்தினர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை உயர்நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. அத்தோடு இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதற்கும் உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கவில்லை. 1996 ஆண்டு செப்டம்பரில் கிருஷாந்தி குமாரசாமியும் மற்றும் 3 இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். அது தொடர்பான வழக்கில் 5 இராணுவத்தினர் மற்றும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு எதிராக 1998 ஜூலையில் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. மேலும் 3 20 வருட சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட 6 பேரில் ஒருவர் தீர்ப்புக்கு முன்னரே நீதிமன்றத்தின் பிடியிலிருந்து தப்பி தலைமறைவாகி இருந்தார். மற்ற 5 பேர் சார்பில் இப்போது உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மரண தண்டனை விதிக்கப்பட்டு 28 ஆண்டுகள் கழிந்தும் மரண தண்டனைக்கு தாங்கள் உள்ளாக்கப்படவில்லை. ஆயினும் இவ்வளவு காலமும் மரண தண்டனை கைதிகளாக சிறையில் தொடர்ந்து இருப்பது தங்கள் அடிப்படை உரிமையை மீறும் செயல் என்று தெரிவித்து அவர்கள் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை உயர்நீதிமன்றம் இப்பொழுது நிராகரித்திருக்கிறது. வழக்குகளில் கைதிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டால் அதன் அர்த்தம் ஆயுள் முழுவதும் அவர்கள் சிறையில் இருக்க வேண்டும் என்பது அல்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பெரும்பாலும் 14 முதல் 20 ஆண்டுகளுக்குள் அநேகமான ஆயுள் தண்டனை கைதிகள் விடுவிக்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் மரண தண்டனை கைதிகள் விவகாரம் வேறு. இலங்கையில் கைதிகளுக்கு நீதிமன்றங்கள் மரண தண்டனை விதித்தாலும் நீண்ட பல வருடங்களாக அந்த தண்டனை இலங்கையில் நிறைவேற்றப்படுவதில்லை. 1976 ஆண்டுகளுக்கு பின்னர் கடந்த 49 வருடங்களாக இலங்கையில் மரண தண்டனை கைதிகள் எவரும் எவருக்கும் அத்தண்டனை நிறைவேற்றப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் மரண தண்டனையை எதிர்கொண்ட கைதிகள் விசேட மன்னிப்பு திட்டங்களின் கீழ் விடுவிக்கப்பட்டால் ஒழிய இயற்கையாக தங்கள் மரணத்தை சந்திக்கும் வரை சிறைக்காவலில் இருக்கும் அவஸ்தையை எதிர்கொள்வது தவிர்க்க முடியாததாகும். பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசாமி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு அவரையும் அவரோடு சேர்ந்த 3 படுகொலை செய்த படையினர் இப்போது இந்த அவலத்தை எதிர்கொண்டு நிற்கின்றனர். அவர்களுக்கு நிவாரணம் வழங்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. ஆயினும் மரண தண்டனை கைதி என்ற பெயரில் 30-40 வருடங்களுக்கு மேல் கைதிகளை சிறையில் வைத்திருப்பது நவநாகரிக உலகில் பொருத்தமானதா என்பதை சட்டமாக்கும் பிரதிநிதிகள் பரிசீலனைக்கு எடுத்து ஆராய்வது முக்கியமாகும் என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் நிறைவுக்கு வருகிறது. நோக்கம் தவறி இயங்கும் தொழிற்பயிற்சி நிறுவனம் ஸ்ரீதர் நம்பி குற்றச்சாட்டு என்ற செய்தி அங்கே வெளியாகி இருக்கின்றது. அந்த ஸ்ரீதர் நம்பியினுடைய உரையை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்தேறிய யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகளின் எதிர்காலம் கருதியும் அவர்களுக்கான தொழிற்பயிற்சிகளை வழங்கும் நோக்கிலும் ஜெர்மன் அரசாங்கத்தின் 800 மில்லியன் ரூபாய் நிதியுதவியுடன் கிளிநொச்சி அறிவியல் நகரில் ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை ஜெர்மன்
தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் SLGTTI தற்போதைய இயங்கு நிலை குறித்து கீழ்வரும் விடயங்களை தங்களின் மேலான கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். கிளிநொச்சி மாவட்டத்தில் இயங்கி வரும் இலங்கை ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனம் இன்று வரை இலங்கை அரசாங்க வர்த்தமானி மூலம் அங்கீகரிக்கப்படவில்லை. இந்நிறுவனம் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போது 96 பேராக இருந்த நிரந்தர பணியாளர் எண்ணிக்கை தற்போது 77ஆக குறைக்கப்பட்டுள்ளதுடன் 2017ஆம் ஆண்டு முதல் இன்று வரை எந்த ஒரு நிரந்தர பணியாளரும் நியமிக்கப்படாது ஆளணி தேவைப்பாட்டின் 24% மட்டுமே தற்போது நிரப்பப்பட்டுள்ளது. இந்நிறுவனம் 2016-2020 வரை தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையின் கீழ் நைட்டா இயங்கி வந்த நிலையில் தற்போதும் இதனை ஒரு சுயாதீன நிறுவனமாக இயங்க விடாது CGTTI முறைமை நிறுவனத்தின் கிளை நிறுவனமாக மாற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது பயிற்சி நெறிகளை முறைமைப்படுத்துவதிலும் அவற்றுக்கான சான்றிதழ்களை குறித்த காலப்பகுதியில் வழங்குவதிலும் நிர்வாக இடர்பாடுகள் தோற்றுவிக்கும் என்பதால் அது நிறுவனம் மீதான அபிமானத்தை பாதிப்பதாகவே அமையும். குறிப்பாக SLGTTI நிறுவனத்தின் முதல்வரும் துணை முதல்வரும் CGTTI நிறுவனத்தின் பணியாளர் தொகுதியில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு ஒப்பந்த அடிப்படையிலேயே நியமிக்கப்படுவதால் அந்த நியமனங்களின் போது உரிய தகமைகளோ ஆளுமை திறனோ கருத்தில் கொள்ளப்படாமை நிறுவனத்தின் நிர்வாக ஆளுமையையும் சுயாதீன இயங்கு நிலையையும் மிக மோசமாக பாதிப்படைய செய்கிறது. கொழும்பு மாவட்டத்தில் இயங்கி வருகின்ற ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனம் சர்வதேச தரத்திலான பயிற்சி நெறிகளையும் சான்றிதழ்களையும் வழங்குகின்ற உயர்தர நிறுவனமாக உள்ளபோதும் போரின் பாதிப்புகளை எதிர்கொண்ட கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட இளைஞர் யுவதிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இத்தொழிற்பயிற்சி நிறுவனம் வளப்பற்றாக்குறைகளுடனேயே தொடர்ச்சியாக இயங்கி வருகிறது. யாரை இலக்கு வைத்து இந்நிறுவனம் ஜெர்மன் அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இலக்கு குழு நிராகரிக்கப்பட்டு வேறு பிரதேசங்களை சார்ந்தவர்களை இந்நிறுவனத்தின் மூலம் தொழிற்கல்வியை நுகரக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டுள்ள அதேவேளை இம்மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் உத்தியோகர்களுக்கும் கோருவதோடு வரும் பௌதிக வள மற்றும் ஆளணி பற்றாக்குறைகள் எப்போது நிவர்த்தி செய்யப்படும் என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா? இந்நிறுவனம் உருவாக்கப்பட்ட நோக்கத்தின் அடிப்படையில் தொடர்ந்தும் கிளிநொச்சி மாவட்டத்தில் சுயாதீனமாகவும் தனித்தன்மையோடும் இயங்குவதற்கான அடிப்படை வசதிகள் எப்போது ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்பதையும் இந்நிறுவனத்தை அங்கீகரிப்பதற்கான அரசாங்க வர்த்தமானி அறிவித்தல் எப்போது வெளியிடப்படும் என்பதையும் அமைச்சர் இந்த உயர்ந்த சபைக்கு அறிவிப்பாரா? அது ஸ்ரீதரன் MP அவர்களுடைய கருத்தாக காணப்படுகின்றது. அந்த செய்தி தொடர்ச்சியை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். முல்லைத்தீவில் இவரிடம் இதுவரை 17 பேர் நீரில் மூழ்கி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் நேற்று ரவிகரன் MP கவலையுடன் தெரிவிப்பு. பாடசாலைகள் நீச்சல் பயிற்சியை கட்டாயமாக்குமாறு வலியுறுத்தல் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. அதற்கு மொழி காட்சி காணப்படுகின்றது. சந்தையில் கிடைக்கும் முகப்பூச்சுக்களில் ஆபத்தான அளவு கன உலோகங்கள் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இலங்கை சந்தையில் கிடைக்கும் பல மற்றும் சரும பூச்சுக்களில் ஆபத்தான அளவில் அதிக அளவு கன உலோகங்கள் இருப்பதாக ஆய்வுகூட பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட தயாரிப்புகளில் அங்கீகரிக்கப்பட்ட வரம்புகளை மீறி நுகர்வோருக்கு கடுமையான உடல்நல அபாயங்களை ஏற்படுத்தும் வகையில் கன உலோகங்கள் உள்ளடங்கியுள்ளதாக அந்த சபை தெரிவித்திருக்கிறது. மேற்படி சபைகளின் தயாரிப்புகளின் பெயர்கள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட உலோகச் செறிவுகளை காட்டும் அறிக்கை ஒன்றை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டிருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு வரம்புகளை மீறும் முகப்பூச்சுக்கள் மற்றும் சரும பூச்சுக்களை வாங்கவோ பயன்படுத்தவோ வேண்டாம் என பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த தயாரிப்புகளை விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் மீது ஏலவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து இது தொடர்பில் கடுமையான சட்ட அமுலாக்கல் பின்பற்றப்படும் எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்திருக்கிறது. மெட்ரோ பஸ்ஸுக்கு அமைச்சரவை அனுமதி என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. சீரற்ற காலநிலையால் 10,376 பேர் பாதிப்பு. நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் குறுந்தகவல் சேவை மீண்டும் வழமைக்கு திரும்பியது. திசைக்காட்டியின் திரிசங்கங்களே அந்த கட்சியின் கொள்கையா அந்த அரசியல் சந்தர்ப்பவாதமா என்பது 41வது பத்தி இங்கே தொடர்ந்து காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் இங்கே செய்தி பகுதிக்குள் தொடர்ந்து செல்வோம். நீங்கள் என்ன மொழியியல் அறிஞரா கமலஹாசனை சாடிய உயர்நீதிமன்றம் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. தமிழகத்தில் கன்னட படங்கள் வெளியாகாது. டக் லைவ் விவகாரத்தில் வேல்முருகன் எச்சரிக்கை. காசா உதவி மையத்துக்கு அருகில் தாக்குதல், சுயாதீன விசாரணை நடத்த ஐநா கோரிக்கை என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. துருக்கியை உலுக்கிய பாரிய நிலநடுக்கம். அமெரிக்க சீன ஜனாதிபதிகள் இந்த வாரம் பேச்சுவார்த்தை. அதனைத் தொடர்ந்து ராசிபலன் பகுதியை தொடர்ந்து இங்கே
காசல் மௌசாகலை நீர்மட்டம் அதிகரிப்பு என்ற இறுதிச் செய்தியோடு நாங்கள் ரகசியம் பரகசியம் பகுதிக்குள் செல்லலாம். இன்றைய ரகசியம் பரகசியம் பகுதியில் இடம்பெற்றிருக்கின்ற விடயம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உள் விவகார சர்ச்சை தொடர்பான வழக்கு இன்று திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது. இந்த வழக்கின் எதிராளிகளில் ஒருவராக இருந்த தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா அந்த பதவியிலிருந்து விலகிய நிலையில் காலமாகிவிட்டார். அவரது இடத்திற்கு மற்றொரு எதிராளி கட்சியின் தற்போதைய தலைவர் CVK சிவஞானத்தை பதிலீடு செய்வதா என்பது குறித்து இன்று நீதிமன்றம் முடிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில் கிளிநொச்சியைச் சேர்ந்த கட்சியின் பொது சபை உறுப்பினர் ஒருவர் தம்மை இந்த வழக்கின் ஒரு எதிராளியாக சேர்த்துக் கொள்ளும்படி கோரி இடையிட்டு விண்ணப்பம் ஒன்றை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த விடயமும் இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது. தமிழரசுக் கட்சியின் சார்பில் வடக்கு அதன் தொடர்ச்சி மாகாண சபையில் அங்கம் வகிக்கும் பசுபதி பிள்ளையின் சகோதரர் சுப்பிரமணியம் சபாரத்தினம் என்பவரே இந்த மனுவை சட்டத்தரணி குருபரன் மூலம் தாக்கல் செய்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு 1.5 வருடங்கள் கடக்கும் நிலையில் இப்போது இடையீட்டு மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா என்பது தெரியவில்லை. ஏற்கனவே கிளிநொச்சியிலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட இதுபோன்ற பிரிதொரு இடையீட்டு மனு திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் ஏற்கப்படாமல் போனமை தெரிந்ததே என்று அந்த பகுதி நிறைவு பெற வேறொரு பத்தி விதிகிறது. சைக்கிள் சங்கு கொள்கை கூட்டு தொடர்பான ஏற்பாடு சைக்கிள் தரப்பில் சில பிரமுகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பக்கத்தில் அதிருப்தி அலைகளை ஏற்படுத்தியிருக்கும் அதே சமயம் சங்கு தரப்பிலும் சில குழப்பங்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக சங்கு சின்னத்தில் தொடர்ந்து செயல்பட தயார், ஆனால் சைக்கிளோடு கூட்டில் இடம்பெற தயார் இல்லை என்று ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சங்கு கூட்டணி தலைவர்களிடம் தெரிவித்துவிட்டார் என்று கூறப்படுகிறது. இந்த உடன்பாடு எட்டப்பட்டு பகிரங்கப்படுத்தப்படும் நிகழ்வில் டெலோ சார்பில் அதன் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனா கருணாகரன் பங்கு பெற்றிய போதிலும் டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் அந்த அதிரடி கூட்டு ஏற்பாட்டு தொடர்பில் மிகுந்த அதிருப்தி கொண்டிருந்தார் என்று தெரியப்படுகிறது. யாழ்ப்பாணத்துக்குள் அடங்கிவிட்ட சைக்கிள் தரப்புடன் கொள்கை கூட்டு உடன்பாட்டுக்கு திடீரென்று சென்றதன் மூலம் வன்னியிலும் கிழக்கிலும் சங்கு கட்சி நட்டாற்றில் விடப்படும் ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக செல்வம் அடைக்கலநாதன் எம்பி கருதுகிறார் என்று தெரிகிறது. சங்கு சைக்கிள் கொள்கை கூட்டு மீறி வன்னியில் தமிழரசுக் கட்சி அரவணைத்து போக செல்வம் தரப்பும் ஜனநாயக போராளிகள் தரப்பும் விரும்புகின்றன என்று தெரிகின்றது. இதே சமயம் நல்லூர் பிரதேச சபையை முதல் 2 வருடங்களுக்கு மானின் தமிழ் மக்கள் கூட்டணியின் நிர்வாகத்துக்கு கையளிப்பதன் மூலம் மான் தெரிவு செய்யப்பட்ட இடங்களெல்லாம் தமிழரசுக்கு அது ஆதரவு நிலைமையை ஏற்படுத்த இருப்பதாகவும் விடயமறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காரைநகரில் மான் சின்ன கட்சி ஆட்சி அமைக்க முயன்றால் அதற்கு தமிழரசு ஆதரவு வழங்கும் என்று தெரிகிறது. தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவை தமிழ் தேசிய கட்சிகள் எவையும் கோராத இப்போதைய நிலையில் சர்ச்சைக்குரிய சபைகளை தீர்மானிக்கும் தரப்பாக EPDP மாறக்கூடிய சாத்தியங்கள் உண்டு. ஊர்காவற்றுறை பிரதேச சபையில் அதிக ஆசனங்களை 4 ஆசனங்களை பெற்றுள்ள EPDP அதன் நிர்வாகத்தை அமைக்கும் எண்ணம் EPDPக்கு அறவே இல்லை என்று தெரிகிறது. சைக்கிள் சங்கு கூட்டணியில் சந்திரகுமார் கஜேந்திரகுமார் போன்றோர் இடம்பெற்றிருக்கும் சூழ்நிலையில் அந்த தரப்புக்கு டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான EPDP ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவும் குறைவு. ஆயினும் தங்களுக்கு ஆதரவு தராவிடிலும் தமிழரசுக்கு ஆதரவு தராமல் நடுநிலை வகிக்குமாறு EPDPயை கோருவதற்காகவே புலட் சித்தார்த்தனும் EPRLF சுரேஷ் பிரேமச்சந்திரனும் இன்று EPDP தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்கின்றனர் என்று கூறப்படுகிறது. சைக்கிள் கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமாருக்கு தெரியாமல் இன்றைய சந்திப்பு நடக்கவில்லை என சம்பந்தப்பட்ட வட்டாரம் ஒன்று உறுதி செய்தது. இன்னும் பல திருவிழாக்கள் அடுத்து வரும் நாட்கள் கட்டவிலும், அப்போது அவற்றை பார்ப்போம் என்று இன்றைய ரகசியம் பரகசியம் பகுதி நிறைவுக்கு வருகிறது. இன்றைய பத்திரிகை செய்திகள் இத்துடன் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் ஒரு பத்திரிகை செய்திகளில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் NK கஜரூபன். வணக்கம் நேயர்களே.